ஒரு கார்ல ஒரே காரை 2 டிரைவர் ஓட்டுறாரு. ஒரு டிரைவருக்கு 50,000 ரூபாய் சம்பளம், இன்னொரு டிரைவருக்கு 25,000 ரூபாய் சம்பளம். இத உலகத்தில் இது நியதியா, இது நியாயமானு நம்ம கேட்கிறோம். உங்க நீதியின் குரல் அவங்க காதுல ஏற மாட்டேங்குது. அவங்க அவருக்கு ஸ்வீட் ஊட்டி விடுறவங்களுக்கு தான் தேவைப்படுது. அறிவிப்புக்கு முன்னாடியே ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் உள்ள போயிடுச்சு. அது எப்படி அறிவிப்பு வர்றதுக்கு முன்னாடி ஸ்வீட் பாக்ஸ் உள்ள போகும்? அப்ப முதல்ல பேசி வச்சுட்டு நீங்க எனக்கு ஸ்வீட் ஊட்டுங்க, நாங்க உங்களுக்கு ஊட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க. உங்க கோரிக்கை நியாயமான கோரிக்கை, உங்கள் போராட்டம் நியாயமானது. என்றைக்குமே போராட்டம் தான் வெற்றி பெறும். உங்க போராட்டம் வெற்றி பெற எங்கள் மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் அவர்கள் உங்களை வாழ்த்து சொன்னார். நிச்சயம் உங்களோட நாங்கள் துணை நிற்போம். ஏறத்தாழ 20,000 ஆசிரியர்கள் 15 ஆண்டுகளா போராடிட்டு இருக்காங்க. ஒரு வருஷத்துல மே மாசம் பாதி பேர் வேலைக்கு எடுக்கிறாங்க, ஜூன் மாசம் பாதி பேர் வேலைக்கு எடுக்கிறாங்க. இவங்க கோரிக்கை அவர் 50 வருஷம் 30 வருஷம் சர்வீஸ், நான் இப்பதான் சேர்ந்தேன், அவருக்கு இணையா சம்பளம் கொடுங்கன்னு அவங்க கேட்கல. ஒரே ஆண்டில் எடுக்கப்பட்ட பணிக்கு எடுக்கப்பட்ட இந்த இடைநிலை ஆசிரியர்களுக்கு பாதி பேருக்கு ஒரு சம்பளம், மீதி பேருக்கு ஒரு சம்பளம் நிர்ணயம் பண்ணது தவறு. இது முதலமைச்சருக்கு தெரியுது. அவங்க குறை நியாயமானதுன்னு மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்களுக்கு நல்லாவே தெரியுதுங்க. அது தெரியறதுனாலதான் தொடர்ந்து அவங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டு இருக்காரு. இப்ப 2021 தேர்தல் அறிக்கையிலையும் சொல்லியிருக்கிறாரு, சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு போராடி கொண்டிருக்கிறீர்கள். உங்களை அன்றைக்கு இருந்த ஆளுங்கட்சி உங்களுடைய போராட்டத்தை நசுக்குகிறது, உங்கள் கோரிக்கையை நிராகரிக்கிறதுன்னு அவர் பேசி தேர்தல் அறிக்கையில அழகா சொல்லியிருக்காரு. அவருக்கு தெரியாத ஒண்ணு இல்ல, அவர் தெரியாட்டிதான் நம்ம புரிய வைக்கணும். அவர் தெரிஞ்சு செய்ய வேண்டிய வேலைய இதுவரைக்கும் செய்யல. அவங்க ஏன் போற ரோட்ல உட்கார்ந்து இருக்காங்க. இப்ப அங்க சொன்னதுதான், ஒரு கார், அந்த ஒரு காருக்கு 2 டிரைவர், ஒரு டிரைவருக்கு 50,000 சம்பளம், ஒரு டிரைவருக்கு 25,000 சம்பளம். இது நியாயமா? ஒரே கார் தான், ஒரே பள்ளிக்கூடம், ஒரே வாத்தியார். 9 மணி கிளாஸுக்கு ஒரு வாத்தியார் போறாரு, 11 மணிக்கு ஒரு கிளாஸ் வாத்தியார் போறாருன்னா 2 பேரும் ஒரே மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரே தரமானவர்கள். இது மிகப்பெரிய அநியாயம், அராஜகம். மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் அவர்கள் அவர்களை போராட்டத்தை பார்த்து அவர்களுக்கு ஆதரிக்க சொன்னார். அதை செய்திருக்கிறோம். நாங்கள் தொடர்ந்து அவர்களுக்காக குரல் கொடுப்போம். ரொம்ப வருத்தம் அளிக்குது. ஏன்னா அவங்க போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்கறது இல்ல. அவங்க ஏதோ தெரியாம ஒன்னு சேர்ந்து போராடுற மாதிரி போராட வேண்டிய நிலை இருக்கு. அவங்களை அனுமதி கொடுத்தா, முறைப்படி அனுமதி கொடுத்தா அந்த போராட்டம் நடத்துவாங்க. ஏன் அவங்க போராடிடக்கூடாது, பேசிடக்கூடாது, உங்க மாதிரி தொலைக்காட்சிகள் அவங்க செய்தியெல்லாம் மக்களுக்கு கொண்டு போக கூடாதுங்கிற ஒரு பயத்துல தேர்தல் நெருங்குது பாத்தீங்களா? திட்டமிட்டு சில மேஜிக் எல்லாம் பண்ணுவாங்க. சில ஊழியர்கள் போய் அரசு ஊழியர்கள் சொல்லி அவங்களுக்கு ஸ்வீட் ஊட்டுவாங்க, முதலமைச்சர் அவங்களுக்கு ஸ்வீட் ஊட்டுவாங்க. இவங்களுக்கு என்ன பண்றது? நீங்க முதலமைச்சர் ரூம்ல உட்கார்ந்து ஸ்வீட் மாத்தி மாத்தி ஊட்டிக்கிறீங்களே, இவங்க இங்க போராடுறாங்க. டிபிஐல 17 ஆசிரியர்கள் போராடுறாங்க, சிறப்பாசிரியர்கள் ஒரு பக்கம் போராடுறாங்க. இப்படி எல்லா பக்கமும் போராட்டம் இருக்கும் போது ஏதோ எல்லா பிரச்சனையும் தீர்த்த மாதிரி நீங்க இனிப்பு மாற்றி மாற்றி ஊற்றிக்கொள்வது நியாயமா முதல்வர் அவர்களேன்னு பிஜேபி சார்பு அவரை கேட்கிறோம். இந்த போராட்டம் வெற்றி பெற நாங்கள் முழுமையான ஆதரவு பாஜக சார்பாக அவர்களுக்கு கொடுப்போம். மிகப்பெரிய கண்டிக்கத்தக்கது. 6ஆம் தேதிக்கு பிறகு நீங்க வேலைக்கு வரலைன்னா சம்பளம் பிடிப்பாங்கிறதெல்லாம் மிரட்டுறது. இவங்க அதுக்கெல்லாம் ஒண்ணு மிரள மாட்டாங்க. ரோட்ல உட்காந்துட்டாங்க சார். ஸ்கூல்ல இருக்கிறவங்க ரோட்ல உட்காந்துட்டாங்க. இந்த மாதிரி மிரட்டல் பண்ணாலே அது திமுக தோல்விக்கு தான் இழுத்துட்டு போகும். திமுக கண்டிப்பா 2026 இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஜனநாயக முறையில் அவங்க நியாயம் கேட்க தான் போறாங்க. நீங்க அது 2026 எதிரொலிக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.